Hello friends, welcome back to Family of Two Vlogs. So இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஹவுஸ் வார்மிங் விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சிடுறோம். ஸோ அது ரொம்ப வந்து எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க வந்துட்டு நம்மளை வந்து அந்த இதை எடுத்துகிட்டு அவங்களே ஃபுல்லாக எல்லாம் பண்ணிடுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எப்போயுமே அவங்க பண்ணி நமக்கு ஒன்றுமே தெரியாமல் போகும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே நம்மளே வந்து நம்ம வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையும் இன்வைட் பண்ணல. ஸோ இன்வைட் பண்ணாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்களே பால் காய்ச்சிட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்க்குறது நாங்கள் வந்திருக்க புது வீடு. ஸோ புது வீட்டில் அன்றைக்கி நாங்கள் வந்து சூப்பராக பால் காய்ச்சினோம். ஸோ நான் அன்றைக்கி பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சைஸ் பாத்திரம் மட்டும் வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அது பொங்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து அதாவது மேலே இருக்க சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்கனால அது ஈஸியாக பொங்காது, கீழே வராது. அதனால் வந்து நான் மிஸ்டேக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை வந்து நான் வேறு பாத்திரம் வச்சுருந்துருக்கணும். ஸோ அதுதாங்க நம்ம தனியாக என்றைக்கு பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நம்ம வந்துட்டு மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுப்போம். ஸோ எப்போயுமே வந்து எல்லார் வீட்லேயும் பெரியவங்களை பண்ண விட்டோம் அப்படின்னா அவங்க மட்டும்தான் வந்துட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க கரெக்டாக, ஓகேவா? ஸோ நம்ம வந்து தப்பில் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நானே பால் காய்ச்சினேன். அதுக்காக தான் நான் பண்ண தப்பு வந்து அந்த ஒன்று தப்பு தான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து பொங்கி வந்து மேலே நின்றுச்சு தவிர கீழே விழலை. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நான் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து லைட்டாக வந்து பால் கீழே விழுந்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நல்லபடியாக வந்து நம்ம பால் வந்து காஞ்சிருச்சு. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கிட்ட வச்சுருந்தோம். ஸோ ஒரு வீட்டில் பால் காய்ச்சணும் அப்படின்னா மெயினாக வந்துட்டு ஒரு 5 இன்க்ரீடியன்ஸ் வந்து சாமிக்கிட்ட வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு, சீனி, அதுக்கப்புறம் கல்லுப்பு, பால், அதுக்கப்புறம் புளி, இதை வச்சு நான் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். ஸோ எப்போ எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டாக வந்துட்டு சாமிக்கு வந்து ஆராத்தி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தேங்காய் உடச்சி வைக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ எப்போயுமே எங்கள் வீட்டில் அது நான் ஃபாலோ பண்ணுற வழக்கம் அது. ஸோ அந்த ஆராதனை எடுத்து போய் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கிச்சனில் காமிச்சிட்டு ஆல் ஓவர் த ஹவுஸ் வந்து நாங்கள் ஒவ்வொரு ரூமாக போயிட்டு வந்து நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட போயிட்டு இருந்திருப்பேன். நீங்களே பார்ப்பீங்க வீடியோவில். ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆராத்தி வந்து நிலைக்கு காமிச்சோம். ஸோ என்னோடய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான டெக்கரேஷன் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு கோலம் போட்டிருப்பேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ அதே மாதிரி சாமி முன்னாடி வந்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.